கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. அதுல 2026 வருஷம் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த வாரம் துவங்குவதே ரொம்ப அமர்க்களமா துவங்குது. 20ஆம் தேதி திங்கட்கிழமை அக்ஷய திருதியை. அதே போல இந்த வாரத்துல மிக முக்கியமான இன்னொரு நிகழ்வு 22ஆம் தேதி புதன்கிழமை ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி. அன்னைதான் சஷ்டி விரதம். 26ஆம் தேதி வாசவி ஜெயந்தி. இந்த வாரத்துல நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துல ஆரம்பித்து மகம் நட்சத்திரம் வரை சந்திர பகவான் பயணம் பண்ற. எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, வாரம் துவங்குகிற போதே சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகத்தோட துவங்குது. அக்ஷய திருதியை, மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள்ல என்ன வாங்கலாம் அப்படின்னு வரும்போதே எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, சார் தங்கம் வாங்கணும் தங்கம் வாங்கணும், இங்க பார்த்தாலும் விளம்பரம் வருது. தங்கம் வாங்க வைரம் வாங்குங்கலாம் சொல்றாங்களே சார், வாங்கக்கூடிய சக்தி இல்லாத நாங்கள் என்ன செய்யறது? சாஸ்திரத்துல தங்கமும் வைரமும் வாங்கியே தீரணும்னு சாஸ்திரத்துல இருக்கான்னு கேட்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, சாஸ்திரத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. அக்ஷய திருதியை அன்னைக்கு மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நாள். ஆகவே அன்னைக்கு வீட்டுல மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணணும். மகாலட்சுமிக்கு பூஜை பண்றதா வீடு சுத்தமா இருக்கணும். பக்கத்து கடையிலிருந்து கல் உப்பு வாங்கிட்டு வரணும். அந்த கல் உப்பை வைத்து அதன் மீது ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றினால் போதும். மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, சந்திர பகவான் தனஸ்தானத்துல உட்கார்ந்து இந்த வாரம் துவங்குகிறது. அப்பவே தனஸ்தானத்துல சுக்கிர பகவானும் இருக்கார். நல்ல வார்த்தைகள் இந்த வாரம் பேசுவீங்க, மங்களகரமான வார்த்தைகள் பேசுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அந்யோன்யம் இருக்கும். உங்க மனைவி உங்கள்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பார், பக்கபலமா இருப்பார். மேஷராசிக்காரர்கள் காதல் செய்வதாக இருந்தாலும் வேக வேகமா தன்னுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடியவங்க. கோபமாக தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அதே நேரத்தில் கட்டின மனைவிக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இவர்கள் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு சுப விஷயங்கள் உங்க நாக்கிலேருந்து இந்த மாசம் இந்த வாரம் பிறக்கும். நல்ல வார்த்தைகள் பேசுவீங்க. உங்க பொருளாதாரம் மேம்படக்கூடிய பேச்சுக்கள் உங்கள்கிட்ட இருக்கும். மனைவி பக்கபலமா இருப்பார். மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் உங்க வீட்டில் இருக்கும். ஒரு வேலை தொடர்பாக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி வெற்றி பெறும். உடல்நல ரீதியாக ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வெளியூர் பயணங்கள் சிலருக்கு அமையும். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகமும் உண்டு. செய்யக்கூடிய பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு நண்பர் ஒருவர் நம்பிக்கை துரோகம் செய்யவும் வாய்ப்பு உண்டு. ஒரு பிசினஸ் கஸ்டமர் ஒருவர் நம்பிக்கை துரோகம் செய்யவும் வாய்ப்பு உண்டு. ஆகவே தொழில் தொடர்பான பண பரிவர்த்தனைகளில் இந்த வாரம் எச்சரிக்கையா இருக்கணும். மாணவர்களுக்கு கல்வியில கொஞ்சம் கவனம் குறைவா இருக்கும். அந்த கவனத்தை நிறைவு செய்து கொள்வது, நல்லா படிக்கணும். நீங்க ஒன்றுக்கு 2 முறை படித்தாலே நல்ல முன்னேற்றம் வரும். ரிஷபராசி என்பர்களே, அற்புதமான வாரம்.
வாரம் பிறக்கிறதே நம்மளுடைய ராசியில தான் பிறக்கிறது. இந்த வாரம் ஆரம்பிக்கிற போதே சுக்கிர பகவான் நம்மளுடைய ராசி அதிபதி ராசியில வந்து உட்கார்றார். சந்திர பகவானும் நம்ம ராசியில் இருக்கார். அன்னைக்கு தான் அக்ஷய திருதியை. மிகப்பெரிய யோகக்காரர்கள் நாம். அக்ஷய திருதியை நடக்கிற அன்னைக்கு நம்ம ராசி அதிபதியும் ராசியில இருக்கார். மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். குறிப்பாக இந்த நாட்களில் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்யணும். மகாலட்சுமி வழிபாடு செய்வது என்பது அற்புதமான பலன்கள் இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தரும். குறிப்பாக கனகதாரா சோஸ்திரம்னு இருக்கு. அந்த சோஸ்திரத்தை சொல்லி மகாலட்சுமிக்கு இந்த வாரம் பூஜை பண்ணணும். இந்த கனகதாரா சோஸ்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏழை மூதாட்டிக்கு கனக மழை பொழிய வைத்தார் ஆதிசங்கர். இந்த ஸ்லோகத்தை சொல்லி தங்க மழையே பெய்ய வைத்தார். அப்படிப்பட்ட அருமையான ஸ்லோகம். இந்த கனகதாரா சோஸ்திரத்தை சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்காங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்கள் பிள்ளைகள் அரவணைப்பில் நீங்கள் இருப்பீர்கள். செவ்வாய் பகவானுடைய அனுகூலம் என்ன பண்ண போறது? சொத்துக்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சொத்துக்களினால் லாபம் உண்டு, ஆனால் சொத்துக்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் சில ப்ராப்ளங்கள் இருக்கு. அதை என்னன்னு பார்த்து நிவர்த்தி செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது. புதுசா வேலை வேணுங்கிறவங்க வேலை கிடைக்கும். உயரதிகாரியோடு கருத்து மாறுபாடு வரும், ஆனாலும் ப்ரமோஷனும் வரும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுடைய ராஜா குரு பகவான் உங்க ராசியில இருக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். அவர் பகையடைஞ்சு இருக்காருன்னு சொன்னால் கூட உங்க ராசியில் அவர் இருக்காரு பாருங்க, அது ஒரு அதிர்ஷ்டம். நல்ல நல்ல பொறுப்புகள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும். சந்திர பகவான் லாபத்தில் இருந்து இந்த வாரத்துல முதல்ல விரயத்தில் அமர்கிறார். முதல் 2 நாள் நிறைய செலவு இருக்கும். இந்த 2 நாள் செலவுகளை கொஞ்சம் சமாளிக்கணும். நிறைய செலவுகள் வரும், சுப செலவுகள் வரும். 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். 21ஆம் தேதி பிற்பகல், 22ஆம் தேதி முழுமையும், 23ஆம் தேதி முற்பகல், இந்த நேரங்களில் ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏதோ ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். ஒரு பரபரப்பு உங்களை தொற்றிக்கொள்ளும். 25ஆம் தேதி, 26ஆம் தேதி போன்ற நாட்கள் வரும்போதெல்லாம் உங்களுக்கு நல்ல பண வருமானம் வரும். டெக்னிக்கல் எஜுகேஷன் படித்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அது மாதிரி இன்ஜினியரிங் படித்தவர்கள், மருத்துவம் படித்தவர்களுக்கெல்லாம் பெரிய முன்னேற்றம். இந்த வாரம் நிறைய செலவு வரும். 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர, சுப செலவுகள் நிறைய இருக்கும். பெற்ற மகளுக்கு திருமணம், ஆகவே திருமணத்திற்குரிய ஏற்பாடுகள், நிறைய செலவுகள் பண்ணுவீங்க. இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு நிறைய ஆசையா செலவுகள் பண்ணுவீங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிலவும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ்ல ஒரு நெருக்கடி இருந்து நிவர்த்தியாகும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொண்டையில ஒரு பிரச்சனை இருக்கும். உடல்நலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை முதலராசிக்காரர்களுக்கு இருந்தா கவலைப்பட வேண்டாம். ஜென்ம குரு இருக்கார், அப்பப்போ ஒரு பிரச்சனை இருக்கும், நிவர்த்தி ஆயிடும். எனதருமை கடகராசி அன்பர்களே, லாபத்தில் சந்திர பகவான் அமர்ந்து இந்த வாரம் தொடங்குறது. நல்ல லாபம் உங்களுக்கு வரப்போகிறது. நீங்க எப்படி பழகுறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்கிறத பொறுத்தும் இருக்கு. கட்டிய மனைவியினால் நன்மை, கட்டிய மனைவியோடு பகை. உயரதிகாரி பெண்ணாக இருந்தால் உயரதிகாரியால் நன்மை, உயரதிகாரியோடு கருத்து மாறுபாடு. என்ன இதையும் சொல்றீங்களா அதையும் சொல்றீங்கன்னா, சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் எங்க உட்கார்றாங்கன்னா பாதக நல்ல ஸ்தானத்தில் உட்கார்றாங்க.
பாதகஸ்தானத்திலும் உட்கார்றாங்க. அதாவது உங்களுடைய லாபத்தில் இருக்கிறார் சந்திர பகவானும் சுக்கிர பகவான். நிறைய லாபத்தையும் தருவார்கள். அதுவே பாதகஸ்தானமாக இருப்பதனால் ஒரு பாதகத்தை தந்து நன்மையை தருவார்கள். சில நேரம் நம்ம பழகக்கூடிய நபர்களிடம் நாம் எப்படி பழகுகிறோமோ அப்படி காரியம் நடக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் இந்த வாரம் பெருகும். நிறைய செலவுகளும் வரும். சுப செலவுகள் வரும். பிள்ளைகளுக்காக நிறைய செலவழிப்பீங்க. வேலை ரீதியாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். தொலைதூரத்திலிருந்து எதிர்பார்த்த ஒரு தகவல் வந்து சேரும். அரசு பதவிகள் சிலருக்கு கிடைக்கக்கூடிய யோகமும் உருவாகும். சகோதரர்களிடையே ஒரு கருத்து மாறுபாடு இருக்கலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமா ஒரு பிரச்சனை இருக்கலாம். கணவருக்கு உடல்நல தொந்தரவுகள் சில இடத்துல கொடுக்கலாம். காலபைரவர் வழிபாடு மிகுந்த நன்மையை கொண்டு வந்து தரும். இந்த வாரத்துல புதன் பகவான் 10ஆம் இடத்துக்கு வரப்போறார். சிலருக்கு வேலை மாற்றம் உருவாகும். கம்யூனிகேஷன் செக்டார்ல சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பாக்கியத்தில் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். தர்மஸ்தானத்தில் சூரிய பகவானும் கர்மாதிபதி கர்மஸ்தானத்தில் அமர்வதும் உங்களுக்கு நன்மை. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார உயர்வு மிகச்சிறப்பாக இருக்கும். நாம் தளருகிற போது நம்ம பிள்ளைகள் நமக்கு ஆதரவா இருப்பாங்க. சில நேரம் பிள்ளைகள் கொஞ்சம் உரிமை எடுத்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்பா வயசாயிருச்சு உனக்கு, நீ ஏன்பா வெளியே போய்கிட்டு இருக்க, வீட்டுல இருப்பா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உங்கள் நன்மை கருதி அவங்க பேசுவாங்க. பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப திருப்தியா இருக்கு. வேலையில ப்ரமோஷன் குறித்த ஒரு தகவலுக்காக காத்திருக்கீங்க. பணம் இன்கிரிமெண்ட் வரும். ஆனால் வேலையில சில தடைகள் இருக்கு. சனி பகவான் அட்டமத்தில் உட்கார்ந்து இருக்கார். வேலை பார்க்கிற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில இடத்துல வேலை மாற வேண்டிய நெருக்கடி நமக்கு உண்டாயிரும். புதன் பகவான் அட்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு வருவது ஒரு யோகம். பண வருமானம் சம்பந்தப்பட்ட நல்லது ஒரு கம்யூனிகேஷன் வரப்போகுது. திருமண உறவுகள்ல பிரச்சனை இருக்கு, 2வது திருமணத்துக்கு காத்திருக்கிறீங்கிறவங்களுக்கு அது குறித்த நல்ல தகவல் வரும். மீடியா துறையை சேர்ந்தவர்கள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அமைச்சு பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், இவர்களுக்கெல்லாம் இவர்களில் பலருக்கு முன்னேற்றமான செய்திகளும் வரும். சிம்மராசிக்காரர்களுக்கு எதுல கவனம் வேணும்? தன்னுடைய உடல் நலத்துல கவனம் வேண்டும். சில நண்பர்கள் கூட இருந்து குழி பறிப்பதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா தானங்க இருக்கணும். குடும்பத்தில் திருமண செய்தி கூடி வரும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அட்டமத்துல போய் உட்கார்றார். ரொம்ப கவனமா நம்ம பார்த்துக்கணும். ராசிநாதனும் விரையாதிபதியும் சேர்ந்து அட்டமத்தில் உட்காருகிறார்கள். நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப இடமாற்றம் ஏற்படும். அடுத்த ஸ்டேட்ல போய் உட்காருவீங்க. அடுத்த ஸ்டேட்ல போய் ஒரு பிசினஸ் பண்றது, அடுத்த ஸ்டேட்ல போய் படிக்கிறது, அடுத்த ஸ்டேட்ல வேலைக்கு போறது, பயணங்கள் மேற்கொள்வதெல்லாம் இந்த வாரம் இருக்கும். 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதியும் சந்திரனும், பாக்கியாதிபதியும் லாபாதிபதியும் கூடியிருக்கிறார்கள். வார துவக்கத்தில் மிகச்சிறந்த நன்மை. பெண்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆன்லைன் பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் வரும். வாசனை திரவியங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் வரும். நிறைய நல்ல செய்திகள் காத்திருக்கு. பெண்களால் முன்னேற்றம் ஏற்படும்.
நிறைந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்லது ஒரு காலம். 10ல குரு இருக்கும் போது சிலருக்கு வேலையில பிரச்சனைகள் இருக்கு. வாக்குஸ்தானத்தை சூரியன் பார்க்கிறார். பேச்சினால் சில இழப்புகள் வரும். அவசரப்பட்டு பேசினால் சில இழப்புகள் வரும். அதுல கவனமா இருக்கணும். விரையாதிபதி வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். தந்தையுடைய உடல் நலம், மாமனாருடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். பிசினஸ்ல புதியவர்களை நம்பி எந்த பிசினஸ் விஷயமும் வைத்துக் கொள்ள வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, மிகச்சிறந்த காலம். லாபாதிபதியும் விரையாதிபதியும் சேர்ந்து உங்களை பார்க்கிறாங்க. நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருது. துலா ராசி வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டு சுற்றுலா, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் அருமையாக கூடி வருது. படிப்பு விஷயங்கள், வெளிநாட்டில் படிக்கக்கூடிய யோகம் கூடி வருது. துளாராசிக்காரர்கள் மிக நல்லவர்கள். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. மனதிற்கு தப்புன்னு பட்டதை தப்புன்னு சொல்லக்கூடிய தைரியம் துளாராசிக்கு இருக்கு. துளாராசிக்காரர்களுக்கு இப்போ ராசிநாதன் சுக்கிரன் அட்டமத்தில் இருக்காரு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுக்கிரனும் அவருடைய ஆட்சி வீடுதான். ஆனால் வாரத்துடைய முதல் 2 நாட்கள் சந்திர பகவான் அட்டமஸ்தானத்தில் இருக்கார். அந்த நாட்கள்ல பயணங்களை அவாய்ட் பண்ணணும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் தான். அதாவது 20, 21 தேதிகளை விட்டுட்டீங்கன்னா, அதாவது 20, 21 தேதிகளை விட்டுட்டு 22ஆம் தேதி பிற்பகல், 21ஆம் தேதி பிற்பகல் நல்லா இருக்கு. 22ஆம் தேதி பிற்பகல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. துளாராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி வரும். திருமணம் குறித்த தகவல் வரும். பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அரசு வழி ஆதரவு கிடைக்கும். பிசினஸ்ல கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு விருதுகள், பட்டங்கள், பாராட்டுகள் கூடி வரும். கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தொழில் முன்னேற்றம் இருக்கும். நல்ல வாரம், சிறந்த வாரமா உங்களுக்கு இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரத்துல இந்த சந்திர பகவான் என்ன பண்றார்? உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சமாக அமர்ந்து துவக்குகிறார் வாரத்தை. மிகச்சிறந்த யோகம். 7ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருந்து அக்ஷய திருதியை நடக்கிறது. நல்ல பொன்பொருள் சேர்க்கை வரும். கல்வூப்பு வாங்கி வீட்டுல தீபம் போட்டு நமஸ்காரம் பண்ணணும். விருச்சிக ராசிக்காரா, மேன்மைகள் அடைவீர்கள். பிள்ளைகள் வழியில திடீர் செலவுகள் இருக்கும் இந்த வாரம். உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல பிசினஸ் பண்றவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சிலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு. பிசினஸ் பண்றவங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 6ஆம் இடத்தின் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சியாக அமைக்கிறார். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையில பலருக்கு வேலை வாய்ப்பு, ஜவுளித்துறை, பெண்களுக்கு தேவையான செயற்கை ஆபரணங்கள், ஜவுளித்துறை என்று பல விஷயங்கள், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் துறை என்று பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எலக்ட்ரானிக்ஸ் துறையில பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் முனைவோர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கடன் உதவி கிடைக்கும். வார இறுதியில் கொஞ்சம் திடீர் செலவுகள் வந்து சேரும். பயணங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல வாரம். மகர ராசி அன்பர்களே, சந்திர பகவானுடைய அனுக்கிரகத்தை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திர பகவான், சுக்கிரனும் அங்க வார துவங்கும் போது நிறைய மகர ராசிக்காரர்கள் இப்பொழுது காதல் வயப்படுவார்கள். அதே போல மகள் வாழ்க்கையை கண்டு ஆனந்தம் அடைவார்கள்.
உங்க வீட்டுல நல்ல நல்ல செய்திகள் வரும், திருமண செய்திகள் வரும், மகிழ்ச்சியான செய்திகள் வரும், சகோதரி வகையில நல்ல தகவல் வரும். பல மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு மகளுக்கு திருமணம் பிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பும் உண்டு. மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கிறது. மகாலட்சுமி பூஜையே அக்ஷய திருதியை அன்றைக்கு பண்ணணும். வாரம் துவங்குகிற 20ஆம் தேதி அக்ஷய திருதியை அன்னைக்கு மகாலட்சுமி பூஜையை வீட்டில் பண்ணணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி சிலருக்கு கூடி வரும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கல்யாணத்துக்கு காத்திருந்தாங்கன்னா இந்த வாரம் கூடி வரும். எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். கொஞ்சம் உடல் நலத்தில் சிலருக்கு சில பிரச்சனைகள் இந்த வாரம் வரலாம். குறிப்பாக 21ஆம் தேதி பிற்பகல், 22, 23ஆம் தேதி முற்பகல் இந்த நேரங்களில் சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுகிற மட்டும் கவனமா இருக்கணும். எந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறதா இருந்தாலும் யோசிச்சு கையெழுத்து போடாது. ஒரு வீடு விற்கிறீங்க அப்படின்னா அந்த வீடை விற்கும் போதோ அக்ரிமெண்ட் போடும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. வீடு விற்பது வாங்குவது போன்ற அக்ரிமெண்ட்ல படிச்சு பார்க்காம கையெழுத்து போட வேண்டாம். உங்கள் மனம் திருப்திப்படாமல் கையெழுத்து போட வேண்டாம். இந்த வாரம் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குவீங்க. பல பேர் வீட்டுக்கு டிவி வாங்குறது அப்படியெல்லாம் இருக்கும். ஒரு அதிர்ஷ்டமான வாரம். கும்பராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலம் கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் ரொம்ப அற்புதமான நேரம். வீட்டு உபயோக பொருள் வாங்குற யோகம் உண்டு. அழகான கார் வாங்குற யோகம் உண்டு. ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இந்த வாரம் இருக்க போறீங்க. குறிப்பாக இந்த வாரத்துல 21ஆம் தேதி பிற்பகல், 22, 23 தேதிகளில் மகளுக்கு நல்ல செய்திகள் வரும். வருமானம் பெருகும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. சில பேர் வெளிநாடு செல்வதை பற்றி திட்டமிடுவீர்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த நெருக்கடி விலகுவதாக பலர் ஃபீல் பண்ண போறீங்க. நல்ல தனவரவு வரும். இது வரைக்கும் சரியான வருமானமே இல்லை, குடும்பத்தை நடத்த முடியலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்ப நல்ல தன வரவு வரும். சந்தோஷமா இருப்பீங்க. பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில நல்ல அபிவிருத்தி இருக்கும். மீன ராசி அன்பர்களே, இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும். நிறைய மந்திரங்கள் சொல்லணும் இந்த வாரம். தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும். ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளணும். நிறைய நன்மைகள் கிடைக்கும். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரிய பகவான். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும். சுக்கிரனும் சந்திரனும் 3ஆம் இடத்தில் அமர்ந்து வாரம் துவங்குகிறது. அழகான பயணங்கள், நல்ல சந்தோஷமான பயணங்கள் இருக்கும். பெண்களுக்கு மிக அனுகூலம் உண்டு. பெண்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. மகள் வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. குலதெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டு. குலதெய்வ தரிசனம் செய்வீங்க பல பேர். நிறைய மீனராசிக்காரங்க இந்த வாரம் இளைஞர்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறாங்க. புதுசா செல்போன் வாங்குறது இப்படிங்கிறதுல ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். விளையாட்டு பொருள்கள் வாங்குவது, எலக்ட்ரானிக் பொருள்கள் வாங்குவது, அதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு இளைஞர்களுக்கு இருக்கும். மனசுல மட்டும் வேலை சம்பந்தமான ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நெருங்கிய நண்பர் ஒருவருடைய நம்பிக்கை துரோகம் வருத்தலாம் உங்களை. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைந்த நன்மைகள் தேடி வரும் நல்ல வாரம். பிசினஸ்ல ஒரு டெவலப்மெண்ட் காத்திருக்கு. அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர்
உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.